தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/9/2014 செவ்வாய்க்கிழமை அனுசம் நட்சத்திரம் பகல் 2:35 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மச்சங்களால் வருகின்ற அச்சங்கள். ரொம்ப பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் என்னுடைய கையில் பெருவிரலுக்கு கீழே மச்சம் இருக்குது, கழுத்தில் மச்சம் இருக்குது, கண்ணுக்கிட்டக்க மச்சம் இருக்குது, இந்த மச்சத்துக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்பாங்க. மச்ச சாஸ்திரம் அப்படின்னே ஒரு சாஸ்திரம் இருக்குது. எப்படி உடலுக்குரிய அங்கங்களை பற்றி சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் இருக்கிறதோ அதே போல் மச்சங்களுக்கு என்று இருக்கிறது. உடலெங்கிலும் கூட சிலருக்கெல்லாம் மச்சம் இருக்கும். அதாவது ஓட்டு போடுகின்ற பொழுது விரலிலே ஒரு புள்ளி வைப்பார்கள், அது இந்த அரசாங்கம் வைப்பது. அதே நேரத்திலே உலகிலே பிறக்கின்ற பொழுது நம்முடைய உடலிலே புள்ளி வைப்பவர் யார்னா பிரம்மா. எந்த இடத்திலே அந்த புள்ளி இருக்கிறதோ அதற்கேற்ப ஒரு பலன் நடக்கும். அப்படி கருப்பு புள்ளி வைக்கக்கூடிய அந்த இடங்களிலே ஆண்களுக்கு வலது பக்கத்திலே மச்சம் இருந்தால் யோகம் என்பார்கள். பெண்களுக்கெல்லாம் இடது பக்கத்திலே மச்சம் இருந்தால் யோகம் என்பார்கள். ஒருத்தர் சொன்னார், எனக்கு வலது பக்கமும் இருக்குது இடது பக்கமும் இருக்குனார். அப்போ சமமாகிவிடும் அந்த பலன். பொதுவாக நெற்றியிலே மச்சம் இருந்தால் புகழ், பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் மூக்கினுடைய நுனியிலே மச்சம் இருந்தால் மிக மிக பொறுமைசாலியாக இருப்பார்கள். என்ன செய்தாலும் அவர்கள் பொறுத்து கொள்வார்களாம். சிலருக்கு நீங்கள் பாருங்கள், மிக பொறுமையாக இருப்பார்கள், சிலருக்கு முன்கோபம் வந்துவிடும். அதே போல் இடது கன்னத்திலே மச்சம் இருந்தால் அவர்கள் விரும்பியதை அடைவார்கள். எதை அவர்கள் விரும்பினார்களோ அதை அடையக்கூடிய ஆற்றல் இடது கன்னத்திலே மச்சம் இருப்பவர்களுக்கு உண்டு. கழுத்திலே மச்சம் இருந்தால் பிள்ளைகளால் யோகம். சிலருக்கு 5 பிள்ளை இருக்கும், எந்த பிள்ளைகளும் அவருக்கு காப்பாற்றுகிற நிலையில் இருக்காது. ஆனால் பிள்ளைகளால் யாருக்கு யோகம்? கழுத்திலே மச்சம் இருந்தால் பிள்ளைகளால் அவர்களுக்கு யோகம். பெற்றோர்களை பேணி காப்பாற்றுவார்கள். வயிற்றிலே மச்சம் இருந்தால் நிறைவான வாழ்க்கை, தினமும் சாப்பாடு கிடைக்கும் என்பார்கள். சுட்டு விரலிலே மச்சம் இருந்தால் ஆடம்பர செலவு. சிலருக்கு கைவிரலிலே பார்த்தால் பெருவிரலிலே மச்சம் இருக்கும். பெருவிரலிலே ஆணையிடக்கூடிய விரலான அடுத்த விரலிலே மச்சம் இருந்தால் ஆடம்பரமான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். கரங்களிலே இருக்கிற மச்சங்களைத்தான் பெரும்பாலும் பார்ப்பார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மச்ச சாஸ்திரம் நம்முடைய விதியை அமைக்கின்ற விதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு சிலர் சொல்வார்கள். ஆனால் இந்த மச்சங்கள் மாறுவதில்லை. மச்சங்களால் அச்சங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதனால் என்ன குறைபாடு வரும் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த குறைபாடை நீக்குவதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் ஸ்தல வழிபாடுகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். காரணம், இன்றைக்கு அஷ்டமத்து சந்திரன். 8லே சந்திரன் உலா வருகின்ற பொழுது உற்சாகம் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடன் இருப்பவர்களால் பகை ஏற்படலாம். அமைதியை கடைபிடிக்க வேண்டுமானால் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றங்களையெல்லாம் வரவழைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். செய்தொழிலில் மேன்மை உண்டு, லாபம் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் மாறும். தூரதேசத்திலிருந்து கூட தொலைபேசி வழி அழைப்புகள் வரலாம். இடமாற்றம், வீடு மாற்றங்கள் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அது வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு துணிச்சலோடு செயல்பட்டு தொல்லைகளை போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். இதை செய்யலாமா, இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழில் செய்யலாமா என்று நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதை காட்டிலும் அதிக சம்பளம் தரும் வேலை வருவது போல் தெரிகிறதே, அதை வைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். அப்படிப்பட்ட சிந்தனை வெற்றி பெற இன்றைக்கு நீங்களும் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு யோகம் தரக்கூடிய செவ்வாய்க்குரிய கிழமை இன்று வருவதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அதிர்ஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலைகின்ற நாள். பயணத்தை தள்ளி வைப்பதுதான் நல்லது. பகை கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அரசியலில் ஒரு சிலருக்கு திடீரென பொறுப்புகள் மாறலாம். வாங்கல் கொடுக்கல்களில் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள். தொகை கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும்.
வள்ளல்களின் ஒத்துழைப்போடு வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் செய்கின்ற நாள். அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கி சேமிக்கப் போகின்றீர்கள். உச்சசனியின் ஆதிக்கத்தால் ஒரு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடக்கலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி கடலில் திளைக்கப் போகின்றீர்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் செயல்படுகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும். வியாபார நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்குரிய கிழமை என்பதால் இன்றைக்கு நீங்கள் ஆறுமுகப் பெருமானை வழிபட்டு ஆனந்தத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பயணத்தால் பலன் கிடைக்கும். வீடு கட்ட வாங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கினாலும் கூட இருக்கும் இடத்திலேயே நீடித்து இருந்து கொள்வதுதான் நல்லது. வாகன யோகம் உண்டு. கும்பராசி நேயர்களே, ஆர்ப்பாட்டமில்லாமல் அன்றாட பணிகளை செய்து முடிக்கின்ற நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். இந்த நாளில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை மேலோங்கும். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. மீனராசி நேயர்களே, வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி காணுகின்ற நாள். வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.